வந்ததும் கொடுத்ததும் எல்லாம் கூட்டி பார்க்கும்போது கல்யாணம் ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னது? சுத்தி இருந்து குத்த மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த செயின் எத்தனை சவரன்? தெரியாது. எந்த ஜுவல்லரி? அது ஊர்ல ஒரு ஜுவல்லரி. 916 கிடைக்கணும்னா நல்ல ஜுவல்லரில தான் வாங்கணும். ஏமா அந்த ஒட்டியான அங்கதான் வாங்குனீங்களா? இது கோல்டு இல்ல. எல்லாமே கவரிங்க. யாரும் திருடாம இருந்தா நல்லது. என் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் கேக்குறதும் ஒரே கேள்வியா மாறிடுச்சு. ஒரு மாஸ்டர் பீஸ் கேள்வி. பாப்பா, விசேஷம் ஒண்ணு இல்லையா? முதல்ல கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பாப்பா, ஏதாவது விசேஷம் இருக்கா? ஏமா, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? பாப்பா, விசேஷம் சொன்னாங்களே? விசேஷம் ஒண்ணு இல்லையா? அப்புறம் வெக்கமாயிடுச்சு. என்ன இப்ப உங்களுக்கு குழந்தை வேணாமா? உனக்கா அவனுக்கா? பாப்பா, விசேஷம் இல்லையா? அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஆமா, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல செய்தி உண்டா? அப்புறம் யார பார்த்தாலும் எரிச்சல் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்லையா? பாப்பா, யாருக்கு ப்ராப்ளம்? யாருக்கு பிரச்சனை? ப்ராப்ளம். என்னம்மா விசேஷம்? உங்களுக்கு இப்ப குழந்தை வேணாமா? எனக்கு அப்படியே கோவம் வந்துருச்சு. அடியே ராஜம்மா, உன் மருமக மலேரியா இருப்பாளோ? பாப்பா, அவன் என்னத்த அவதார் மேக்கப்பா? மொத்த பேஸ்டியும் மூஞ்சில அள்ளி பூசிருக்கீங்க. நீ அங்க இருந்து பாக்குறதுனாலதான் இங்க வந்து பாத்து பார், மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு. இந்த பக்கம் மொத்தமா என் வீட்டு க்ளோஸ்அப் தான். இவகிட்ட எப்பவும் சொல்லுவேன், தேவையில்லாததெல்லாம் இந்த காலத்துல பேசக்கூடாதுன்னு. இப்ப என்ன ஆச்சு? தேவையில்லாம வாங்கி கட்டிட்டல்ல. என்னமாச்சு? இது அவகிட்ட போய் கேளு. உண்மையா என்னத்து நடந்துச்சு? உன் பொண்டாட்டி எம்எல்ஏ டீ ஊத்திட்டா. டீ ஊத்திட்டாளா? எதுக்கு? விசேஷமா இருக்குமான்னு கேட்டேன். நான் என்ன தப்பாவா கேட்டேன்? எதுக்கத்த கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது கேட்டிருக்கீங்க? அதான் நான் சொன்னேன், வேற ஏதாவது கேட்டா கோபப்பட்டிருக்க மாட்டாள்ல. இவ எப்பவுமே இப்படிதான், தேவையில்லாமலே பேசுவா. அது சரி, இப்ப நான் பண்ணதான் தப்பா? அது இல்லாம அவ மாசமா இல்லாதனால தானே கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? இனிமே எதுவுமே அவகிட்ட கேட்க மாட்டேன். சாந்தா, கொஞ்சம் கோவப்படாத. இதுக்காக தான் இவன் வந்ததுக்கு அப்புறம் போகலான்னு சொன்னியா? இப்படியே மண்டடி தாங்கிக்கிட்டே இரு. நல்ல புருஷன். அப்புறம் அத்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுடா. அவளுக்கு தான் பைத்தியம். முகத்தை தொடச்சிட்டு போய் யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டும், எல்லாரும் நல்லா பாக்கட்டும் உன் மருமக பண்ண வேலைய. நீ நல்லா பாத்துக்கோ ராஜம்மா. இன்னைக்கு ஏன் மூஞ்சில டீயை ஊத்திட்டா, நாளைக்கு ஓ மூஞ்சில என்ன ஊத்தாம நீ பாத்துக்கோ. நல்ல பொண்ணதான் உன் பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நான் யாருன்னு இன்னைக்கு அவளுக்கு காட்டுறேன். எனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா? எல்லார் மேலயும் நான் கேஸ் போட போறேன். என்னக்கா பிரச்சனை? பைத்தியம். அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு என் மேல கோவத்தை காட்டுறா. ஏன் மூஞ்சில டீ ஊத்திட்டாடி. அப்படியா? என்ன நல்ல சர்க்கரையெல்லாம் போட்டு அடிச்ச டீயா? எல்லாருக்கும் இருக்கு. இங்க எல்லார் மேலயும் நான் கேஸ் போடுறேன். இவெல்லாம் நம்ம சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஏன் மேலேயே டீ ஊத்திட்டால. ஊர்க்காரங்களோட சண்டை போடுறத இன்னையோட நிறுத்திக்க சொல்லு அவகிட்ட. நீ என்ன சொல்ற? அவனால நமக்கு அசிங்கமாகுது.
இங்க பாரு நகுலா, கடைக்கு போனா ஒரு பேஸ்ட் வாங்கிட்டு வா. க்ளோஸ் அப் தானே? ம். இவ்வளவும் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையா? இருக்கு. என்ன? கொப்பளத்துக்கு பேஸ்ட்டை விட நல்லது பர்னால் தான். கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. பெர்னாலா? கொலகார நாயி ஏன் மூஞ்சில டீ ஊத்திட்டாடி? மகளிர் சங்க குரூப்ல வந்ததுதான்டா. ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சுல. அவ மாசமா இல்லைனாலும் வைரல் ஆயிட்டான். இந்த ஊருக்காரங்களே மிஸ்டேக் தான்டா. அதுக்கு அவ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது கோவப்பட்டது இல்லையே, சூடான டீயை மூஞ்சில தானே ஊத்துனா. ஆமாண்டா, என் பொண்டாட்டி மாசத்துல உண்டானதுக்கே திட்டினானுங்க. இவனுக்கு ஆகலன்னு திட்டுறானுங்க. வர்ற பொண்ணுங்களெல்லாம் வயிறை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க, வீணா போனானுங்க. எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் பேஸ்ட் வாங்கி வச்சுக்கடா. இதை பார்த்துட்டு ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களான்னு தெரியல. என் பொண்டாட்டி கூப்பிடுற. ஏய் போனடா, அடுத்துட்டு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மாமா, ஆ, அப்புறம் எனக்கு ஆயிடுச்சு. என்ன உண்மையாவா? இதை நம்ம கொண்டாடுறோம். நீ ஒண்ணு பண்ணு, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு உனக்கான விஷயத்த. ஆயிடுச்சுடா. ஆமா, எனக்கு பீரியட்ஸ் ஆன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றேன். பீரியட்ஸா? நீங்க எனக்கு பேட் வாங்கிட்டு வாங்க. ஆ, நான் உன்னை சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறேன். சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறீங்களா? அது வரைக்கும் நான் இதையே வச்சிட்டு இருக்கணுமா? அப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்தா போதும். நானா? நீங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? ஹலோ, சரி வாங்க. மனோகரனா? என்னடா? ஒண்ணும் இல்ல. இதோ கொடுக்குறேன். மனோகரன். மனோகரனாவா? ஆ சொல்லுங்கண்ணா. ஆ ஆ ஆ நான் இப்போ வந்துடுறேன். சரி. என்னடா? என்னாச்சுடா? சரோஜினி அம்மா பார்ட்டி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம். ச்சே. மனோகரனை வீட்டுக்கு வரேன் இருக்காரு. இது பிரச்சனையாயிருமே. சரி வா பார்க்கலாம், போலாம். சுக்குரு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே.